Exercise 7.3 first question பார்க்க போறோம். A vessel is in the form of a hemispherical bowl mounted by a hollow cylinder. The diameter is 14 கொடுத்துட்டாங்க. Height of the vessel வந்து எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்கன்னா 13 cm கொடுத்துட்டாங்க. அதோட find the capacity of the vessel. அந்த வெசலோட கெபாசிட்டியை வந்து கண்டுபிடிக்க சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒரு வெசல் வந்து எப்படி இருக்கு சொல்லிருக்காங்க, அது வந்து ஹெமிஸ்பெரிக்கல் பவுல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வெசல் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க டிரா பண்ணிக்கோங்க, ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் பவுல் அப்படின்னு வரைஞ்சுக்கோங்க. இதுதான் ஒரு பவுல். அதுல என்ன சொல்லியிருக்காங்க, மவுண்டட் பை அ ஹாலோ சிலிண்டர். மவுண்டட் அப்படின்னா மேலே, அப்போ அதுக்கு மேலே வந்து ஒரு ஹாலோ சிலிண்டர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு ஹாலோ சிலிண்டர் வரைஞ்சிக்கலாம். அடுத்து அதில் என்ன சொல்லிட்டாங்க, டயாமீட்டர் 14 சொல்லிட்டாங்க. அப்போ இவ்வளோ என்னது, டயாமீட்டர் 14. அப்போது டயாமீட்டர் 14 அப்படின்னா ரேடியஸ் என்ன வரும், இதில் பாதி. அப்போ என்ன வரும், 14 டிவைடட் பை 2 என்ன கிடைக்கும், 7. அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஹைட் ஆஃப் த வெசல் வந்து எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க, 13 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த கெப்பாசிட்டி ஆஃப் த வெசல். வெசலோட கெப்பாசிட்டியை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கோங்க, டயாமீட்டர் எழுதிக்கோங்க, ஹைட்டு, அப்புறம் டு ஃபைண்ட் வந்து என்னது, கெப்பாசிட்டி ஆஃப் த வெசல். இது எல்லாமே எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபார்முலாவை போட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதான் அந்த சம்மு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். சிலிண்டர் ஹெமிஸ்பியர் போட்டுக்கோங்க. சிலிண்டர் ரேடியஸ் வந்து 7, ஹைட் வந்து 6, ஹெமிஸ்பியர் வந்து என்னது 7. உங்களுக்கு தெரியும், அந்த டயக்ராம் படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு வால்யூம் ஆஃப் வெசல், வெசல் தான் அதோட கெப்பாசிட்டி தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ போட்டுட்டு ஃபார்முலா என்ன எழுதிக்கணும், வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பிளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச். வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியருக்கு வந்து 2/3 பை ஆர் கியூப். கியூபிக் யூனிட்ஸ் கண்டிப்பாக போட்டுக்கணும். இப்போ இந்த பக்கமும் பை ஆர் ஸ்கொயர் இருக்கு, அதுலேயும் பை இருக்கு, ஆர் ஸ்கொயர் இருக்கு, அதில் ஆர் கியூப் இருக்கு. அப்போ அதில் ஒரு பை ஆர் ஸ்கொயர்னு நம்ம எடுத்துடலாமா. அப்போ என்ன எடுத்துருக்கோம், ஹெச் பிளஸ் 2/3, ஒரு ஆறு மட்டும் இருக்கும், அந்த ஆரை போட்டுக்கணும். இப்போ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கெப்பாசிட்டி ஆஃப் வெசலை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. 22/7 போட்டுக்கிட்டீங்களா, போட்டுட்டு 7 × 7, ஏன்னா ஆர் ஸ்கொயர் இருக்கும். ஸோ 7 × 7. அடுத்து ஹைட்டு நம்ம சிலிண்டரோட இது மட்டும்தான் நமக்கு தெரியும். அப்போ 6 ப்ளஸ் 2/3 × 7, 6 சென்டிமீட்டர் கியூப். அடுத்து என்ன பண்ணலாம், இந்த 7 கேன்சல் பண்ணிக்கோங்க. 22 7 மல்டிப்ளை பண்ணால் 154. அடுத்து என்ன பண்ணிக்கலாம், 6 × 3, ஏன்னா கீழே இந்த பக்கம் இருக்கிறது மேலே போனால் மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். 6 3s 18 ப்ளஸ் 2 7s என்னது 14 டிவைடட் பை 3. ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்ல 154, 18 14 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 32 டிவைடட் பை 3. இப்போ இந்த ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாமா. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அதுதான் 4928. நீங்க உள்ள இதே பண்ணிட்டு கீழே வந்து ஒண்ணுமே இல்லை, 1 × 3 வந்து 3. என்ன வேணா மல்டிப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. 154 3 2 4 2s 8. அடுத்து 5 2s 10, 0 1 இருக்கும், 1 2 is 1 3 3 4s என்னது 12, 2 remaining 1, 5 3s 15, 1 16, 6 1 1 3 is 3 1 4 ஆயிருமா. அப்போ 8 2 3 6 plus 9 கிடைக்குமா. அடுத்து 4 4 9 2 8 டிவைடட் பை இந்த 3 போட்டிருக்கேன், அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ணணும், 3ஆல் வந்து நீங்கள் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண தெரியும் தானே, நான் உங்களுக்கு ஒரு தடவை டிவைட் பண்ணி காமிச்சிடுறேன். 4 9 2 8 அப்படி தானே. 3ஆல் டிவைட் பண்ணும்போது 1 3 is 3 போட்டுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, 4ல் 3 போனால் 1. அடுத்து இந்த 9 அப்படியே இறக்கணும், 9 போட்டுக்கணும். 6 3s 18. அப்போ 9ல் 8 போனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1. நெக்ஸ்ட் அந்த 2 அப்படியே இறக்கணும். அப்போ என்ன வரும், 4 3s 12. அடுத்து என்ன பண்ணணும், இந்த 8 அப்படியே போட்டுக்கணும். அப்போ என்ன கிடைக்கும், 2 3s 6. அடுத்து நீங்கள் 2 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், 0 சேர்த்திங்கன்னா இந்த பக்கம் பாயிண்ட் வச்சுட்டு தான் என்ன பண்ணணும், 6 3s 18. அப்போ இன்னும் உங்களுக்கு அடுத்து 2 போட்டு 0 போட்டாலும் என்ன வரும், 6 3s 18 அப்படின்னு தான் வரும். அடுத்து நீங்கள் போய்கிட்டே தான் இருக்கும், 6 தான் போய்கிட்டே இருக்கும். அப்போ இது வந்து இந்த செகண்ட் டிஜிட், இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம்
செகண்ட் டிஜிட்டை பாருங்கள், தேர்டு டிஜிட்டை விட 5க்கு அதிகமாக இருக்குது. அப்போது நீங்கள் முந்தின டிஜிட்டை வந்து என்ன பண்ணணும், ஒரு நம்பரால் கூட்டிக்கணும். அப்போ நீங்கள் எழுதும்போது ஆன்சரில் எழுதும்போது எப்படி எழுதணும்னா 164.2.67 இதுதான் ஆன்சர். சென்டிமீட்டர் கியூப் கண்டிப்பாக போடணும். போட்டுக்கோங்க. இவ்வளோதான். டிவைட் பண்ணுங்கள், டிவைட் பண்ணி போடுங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ரொம்ப சிம்பிள். கிவன் எழுதிட்டு கெப்பாசிட்டி வெசல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து ஃபார்முலா பிரிச்சுக்கோங்க. சிலிண்டருக்கும் ஹெமிஸ்பியருக்கும் πr²h, இன்னொரு வந்து என்னது h×r² + r ஸ்மால் அந்த இதை வச்சு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.